பாஜக கட்சி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம். சிறப்புரையாற்ற வருகை தரும் தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நாள் 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி. இடம் கோயம்பேடு மார்க்கெட் திடல். இப்படிக்கு என்றும் தேசப்பணியில் மாவட்ட தலைவர் என் தனசேகரன், மாவட்ட பொருளாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் வி ரமேஷ் அட்வொகேட். Hola! Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்காகப்பட்டது தொடர்ச்சியா பல சட்டங்கள் இருக்கிற கேள்விகளை பேஸ் பண்ணி மூவ் ஆயிட்டு இப்போ இல்லை லாஸ்ட் 1 இயராகவே செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக கொஸ்டின் ஆஃப் லா பேஸ் பண்ணி தான் அவருடைய வழக்கை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரீசெண்டா கேட்கப்பட்டிருக்க கொஸ்டின் ஆஃப் லா ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்ல கேட்கப்பட்டது. கவர்மெண்ட் தரப்புல சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவே அப்பியர் ஆகிறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல முகுல் ரோத்தகி வந்து அப்பியர் ஆயிருக்காரு இந்த பெயில் மேட்டர். அப்படி பார்க்கும் பொழுது என்ன வாதங்கள் நடந்துட்டு இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கோர்ட்ல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் வந்து கேட்கிறாரு. அவர் கேட்கிற கிரவுண்ட் பெயில் ஆகப்பட்டது. இப்போ அடுத்த சட்ட சிக்கல் பெயில் முறையீடு வந்து செந்தில் பாலாஜி போடும்போது என்ன சொல்றாருன்னா, பிரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது 3 இருக்கு, 3 எஃப்ஐஆர் இருக்கு. அந்த 3 எஃப்ஐஆர் ஆகப்பட்டது பாத்தீங்கன்னாக்க கணேஷ்குமார், தேவசகாயம், கார்த்திகேயன் போட்ட எஃப்ஐஆர் 3 பேர் கொடுத்த வழக்கு எஃப்ஐஆர் மாறி இருக்கு. 3 வழக்குகள் ஆகப்பட்டது. என்னென்ன செக்ஷன் பிரதானமா போட்டிருக்காங்க நீங்க பார்க்கணும். செட்டிங் ஆஃப் தி சார்ஜ் ஷீட் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வந்து இடி டைம் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பண்ணுவோமா மாட்டோமான்னு எங்களுக்கு டைம் வேணும். தொடர்ச்சியா இடி டைம் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே சார். செந்தில் பாலாஜி கேஸ் பொறுத்த வரைக்கும், செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் பொறுத்த வரைக்கும் பெயில் கொடுக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்திருக்காங்க நாம எடுத்துக்கலாம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது nobody can predict. It is the sole power of the Supreme Court. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்களுள்ளார். வணக்கம் சத்யகுமார் சார். வணக்கம் தாமரை. செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. என்னைக்கு தீர்ப்பு வரும்னு நமக்கு தெரியாது. நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரசாரமான விவாதங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கு. குறிப்பாக இடிக்கும் செந்தில் பாலாஜி தரப்புக்கும் 3 எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி மேலே இந்த பிஎம்எல்ஏ கேஸே போட்டிருக்காங்க. அதையே சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கான ஆர்குமெண்ட்ஸ் நேற்று நடந்திருக்கு. நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்திருக்கு, என்ன சொல்லி தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க, அந்த பின்னணியை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்காகப்பட்டது தொடர்ச்சியாக பல சட்டங்கள் இருக்கிற கேள்விகளை பேஸ் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இல்லை லாஸ்ட் 1 இயராகவே செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக கொஸ்டின் ஆஃப் லா பேஸ் பண்ணி தான் அவருடைய வழக்கை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ரீசெண்டாக கேட்கப்பட்டிருக்க கொஸ்டின் ஆஃப் லா ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் பெயிலும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்காரு. ப்ளஸ் அவருக்கு வந்து நீதிமன்ற காவல் ஆகப்பட்டது 50க்கும் மேற்பட்ட டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லாருமே வந்து பெயில் வந்து எப்போ கொடுப்பாங்க, அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் எப்போ லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கவங்க தருணத்தில் இப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த ஹியரிங்கை செந்தில் பாலாஜி அவர் பெயிலோட ஹியரிங்ஸை வந்து எடுத்துக்கிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய பெயில் பற்றி விசாரிக்கும் பொழுது சில கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அபே ஓகா அண்ட் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அகஸ்டின் ஜார்ஜ் மாஷி அவங்க முன்னாடி தான் இந்த கேஸ் வந்து பெஞ்ச் அந்த முன்னாடி தான் வந்துட்டு இருக்கு. அதில் முக்கியமாக கவர்மெண்ட் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவே அப்பியர் ஆகிறாரு. துஷார் மேத்தா அவர்களே அப்பியர் ஆகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல முகுல் ரோத்தகி வந்து அப்பியர் ஆயிருக்காரு இந்த பெயில் மேட்டர்ல. அப்படி பார்க்கும் பொழுது என்ன வாதங்கள் நடந்துகிட்டு இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கோர்ட்ல பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் வந்து கேட்கிறாரு. அவர் கேட்குற கிரவுண்ட் பெயில் ஆகப்பட்டது. இந்த மாதிரி வந்து போன வருடம் ஜூன் மாதம் அரெஸ்ட் ஆயிருக்கேன், கிட்டத்தட்ட வந்து 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் ஆன தருணத்துல இப்ப வரைக்கும் என்ன கேஸ்ல மூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத எடுத்து வைக்கிறாரு. ட்ரையலே ஸ்டார்ட் பண்ணல. ட்ரையல் இருக்கும்போது நான் இப்படி ஜெயில இருக்க முடியும், என்னுடைய வந்து சுதந்திரம் பறி போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அஃபெக்டிங் ஆர்டிகல் 21 லிபர்ட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால பர்சனல் லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகுது. எதனால அஃபெக்ட் ஆகுதுன்னா ட்ரையலே இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிற சில கிரவுண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு நடுவுல செந்தில் பாலாஜி அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெயில் போடும் பொழுது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கிளியரா வந்து கொடுத்திருந்தாரு இத்தனை நாளுக்குள்ள ட்ரையல் முடிக்கணும்னு. அந்த ட்ரையல் முடிக்கணுங்கிறது வந்து ஹைகோர்ட் டைரக்ஷன்ஸ் இருந்தாலும்
பட் சில அவருடைய கேஸ்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ்னால அந்த ட்ரையலை வந்து அவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியாது. அதனால அமர்வு நீதிமன்றம் ஹைகோர்ட்டுக்கு வந்து லெட்டர் எழுதி ஃபர்தரா வந்து லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னாடி இந்த மேட்டர் வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்குறாரு இந்த ட்ரையல் நட் பண்றதுக்கு. இது இருந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ அடுத்த சட்ட சிக்கல் வந்து பெயில் முறையீடு வந்து செந்தில் பாலாஜி போடும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது 3 இருக்கு, 3 எஃப்ஐஆர் இருக்கு. அந்த 3 எஃப்ஐஆர் ஆகப்பட்டது பாத்தீங்கன்னாக்கா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் செக்ஷன் 420 ஆஃப் தி ஐபிசி 420 சீட்டிங். அதாவது கணேஷ்குமார், தேவசகாயம், கார்த்திகேயன் போட்ட எஃப்ஐஆர் 3 எஃப்ஐஆர் 3 பேர் கொடுத்த வழக்கு எஃப்ஐஆர் மாறி இருக்கு. எஃப்ஐஆர் இருக்கு. அதனால தான் அது ப்ரெடிகேட் அஃபென்ஸ். அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஷெட்யூல் அஃபென்ஸ் ஆகி நீங்க பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல வந்திருக்காங்க. இப்போ அந்த 3 வழக்குகள் ஆகப்பட்டது என்னென்ன செக்ஷன் பிரதானமா போட்டிருக்காங்க நீங்க பார்க்கணும். அந்த 3 வழக்குகள் எஃப்ஐஆர் போட்ட வழக்குகள்ல செக்ஷன் 420 சீட்டிங், அப்புறம் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல 1988ல செக்ஷன் 7 பப்ளிக் சர்வெண்ட் டேக்கிங் பிரைப், செக்ஷன் 12 அபெட்மெண்ட், அப்புறம் செக்ஷன் 13 மிஸ்கண்டக்ட் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட். இந்த செக்ஷன்ஸை பேஸ் பண்ணி 3 எஃப்ஐஆர் வந்துட்டு இருக்கு. அப்போ 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு. அப்போ 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தா 3 பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் உடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உடைய ப்ரொசீடிங்ஸ் இருக்கணும், இசிஐஆர். அதாவது 3 இசிஐஆர் இருக்கணும். 3 ஒவ்வொரு எஃப்ஐஆருக்கும் தனித்தனியான ஒரு 3 எஃப்ஐஆர் இருக்கணும், 3 தனித்தனி சார்ஜ் ஷீட் இருக்கணும். சார்ஜ் இசிஆர் இருந்ததுன்னா தனி சார்ஜ் ஷீட் இருக்கணும். இப்போ क्वेश्चन என்னன்னா, ஒன்னு இந்த 3 எஃப்ஐஆர் கிளப் பண்ணி அதுக்கான கிளப் பண்ணிருக்காங்கன்றத பேஸ் பண்ணி இசிஆர் போட்டு அத பேஸ் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டிருந்தா அது 3 எஃப்ஐஆரும் பிரெடிகேட் அஃபென்ஸ்ல கிளப் ஆயிருக்கணும். அந்த கிளப்பிங் நடக்கல அப்படிங்கிறதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இப்ப சொல்லக்கூடிய வாதங்களை நீங்க பார்க்கும் பொழுது பிரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது 3. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 பிரெடிகேட் அஃபென்ஸ்ல ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ்க்கு தான் நீங்க வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்களா, மிச்ச 2 பிரெடிகேட் அஃபென்ஸ் நீங்க விட்டுருவீங்களா பிஎம்எல்ஏல அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது இடி என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 எஃப்ஐஆரையும் கிளப் பண்ணி ஒரு இசிஐஆர் ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அதுக்கான கிளாரிட்டி இல்ல, அது கிளாரிட்டி இல்ல. அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் பிரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தது, அதை பேஸ் பண்ணி பிஎம்எல்ஏ எடுத்துட்டாங்க. ஆனா எந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் 3 பிரெடிகேட் அஃபென்ஸ்ல எந்த பிரெடிகேட் அஃபென்ஸ்க்கு பிஎம்எல்ஏ ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ்க்கு இது பிஎம்எல்ஏ ப்ரொசீடிங் சொன்னாக்கா அப்ப ஒரு சார்ஜ் ஷீட் தான் போட்டிருக்கீங்க. அப்ப அந்த ஒரு சார்ஜ் ஷீட் ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ்க்கு இருக்கும். அப்ப மிச்ச 2 பிரெடிகேட் அஃபென்ஸ் நீங்க விட்டுருவீங்களா அப்படிங்கிற क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு வந்து சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேக்தா அவர்கள் நாங்க சார்ஜ் ஷீட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணிப்போமா பண்ணணுமா வேணாமான்றத ஃப்ரைடேக்குள்ள சொல்றோம் அப்படின்னு இடி சொல்லியிருக்காங்க. ஓகே, சார்ஜ் ஷீட்டை எப்படி சார் ஸ்பிளிட் பண்ண முடியும்? குறிப்பா எதுலையுமே சட்டங்கள்ல சார்ஜ் ஷீட்டை ஸ்பிளிட் பண்றதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஒரு அடிஷனல் சார்ஜ் ஷீட் போடலாம், ஆனா ஸ்பிளிட் பண்ணுவதற்கான எந்த ஒரு அதிகாரமும் சிஆர்பிசில இல்லைங்கிற மாதிரி தெரியுதே சார். இந்த நீங்க சொன்னது 100% கரெக்ட் தாமரை. இப்போ 3 பிரெடிகேட் அஃபென்ஸ்க்கு 3 பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் சார்ஜ் ஷீட் போட்டு வந்திருக்கலாம். ஆனா இப்ப சார்ஜ் ஷீட்டை ஸ்பிளிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல எங்கேயுமே ப்ரொவிஷன் கிடையாது சார்ஜ் ஷீட்டை ஸ்பிளிட் பண்றதுக்கு. அது ஸ்பெஷல் ஆக்ட். சரி, ஸ்பெஷல் ஆக்ட்ல வந்து அப்படி சொல்லப்படலைன்னா ஜெனரல் ஆக்ட் இருக்கும் இல்லையா, சிஆர்பிசி தான் இந்த கேஸ்ல அப்ளை ஆகும். பிகாஸ் பிஎன்எஸ்எஸ் வந்து அதுக்கப்புறம் வந்தது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சமிதா, அதாவது சிஆர்பிசி, புது சிஆர்பிசி. அதனால பழைய சிஆர்பிசி நீங்க இதை அப்ளை பண்ணும்பொழுது எந்த ஒரு ப்ரொவிஷனுமே ஸ்பிளிட்டிங் அப் ஆஃப் சார்ஜ் ஷீட் அப்படின்றதுக்கான ஒரு செப்பரேட் ப்ரொவிஷன் இல்ல. அங்க இருக்கிறது வந்து சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் போடலாம் தான் இருக்கே தவிர ஸ்பிளிட்டிங் ஆஃப் த சார்ஜ் ஷீட்ங்கிறதுக்கான ப்ரொவிஷன் இல்ல. அப்போ ஸ்பிளிட்டிங் ஆஃப் த சார்ஜ் ஷீட் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வந்து இடி டைம் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பண்ணுவோமா மாட்டோமான்னு எங்களுக்கு டைம் வேணும். தொடர்ச்சியா இடி டைம் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே சார் செந்தில் பாலாஜி கேஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து அதான் தாமரை, இந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் லா. ஓகே, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருக்கலாம், ஆனா அவர் ரைஸ் பண்ற அந்த கொஸ்டின் ஆஃப் லா இருக்கு இல்லையா, இன்டெப்தா இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆஃப் லாவை நீதிமன்றங்களை ரைஸ் பண்றாரு. அப்ப அந்த கொஸ்டின் ஆஃப் லாலாம் பாத்தீங்கன்னா புதுசாவும் இருக்கு, ரெண்டாவது வேலிடாவும் இருக்கு. பிளஸ் சுப்ரீம் கோர்ட்டே கிளாரிபிகேஷன் வந்து இடி கிட்ட கேட்கறாங்க பெஞ்ச். இப்ப இடி வந்து அதுக்கான பெட்டிஷன் போடணும். என்ன பெட்டிஷன் போடணும்? ஒன்னு பிரெடிகேட் அஃபென்ஸ் ரெண்டுத்தையும் விட்டுருவாங்களா, இல்ல சார்ஜ் ஷீட்டை ஸ்பிளிட் பண்ணி ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ்க்கும் இடியோட சார்ஜ் ஷீட்டை காட்டுவாங்களா அப்படிங்கறத டிசைட் பண்ண வேண்டிய நாள் ஃப்ரைடே. ஓகே, ஆனா இப்போது வரைக்கும் இடி வந்து 3 எஃப்ஐஆருக்கும் ஒரே ஒரு இசிஐஆர் ஒரே ஒரு சார்ஜ் ஷீட் தான் போட்டிருக்காங்க. அப்சல்யூட்லி. அதாவது 3 பிரெடிகேட் அஃபென்ஸ்க்கு எந்த பிரெடிகேட் அஃபென்ஸ்க்குன்னு இல்லாம
பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல ECR எடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ ஸ்பிளிட் பண்ணி ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஏன் கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, ஓகே. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேட்கறதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எவ்வளோ நாள் ஆகும் ட்ரையல் முடிக்கிறதுக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ட்ரையல் முடிஞ்சாதான் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் ட்ரையலை நடத்த முடியும். பை த வை செக்ஷன் 44 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் எந்த இடத்துல வந்து பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டோட ட்ரையல் நடக்குதோ அந்த இடத்துல தான் ப்ரெடிகேட் அஃபென்ஸோட ட்ரையலும் நடத்தணும். இப்போ எந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் முதல்ல ட்ரையல் நடத்துவீங்க அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் ஆஃப் லா. ஓகே. மூணுத்தையும் சேர்த்து ஒண்ணா நடத்துவீங்களா இல்ல ஒவ்வொன்றையும் தனியா நடத்துவீங்களான்னு சுப்ரீம் கோர்ட் கேக்குறாங்க. இப்போ ஆனா ஈடி என்ன சொல்றாங்க? நாங்க சார்ஜ் ஷீட்டை ஸ்ப்ளிட் பண்றோம்னு சொல்றாங்க. அதாவது நாங்க தனித்தனியா வழக்கு நடத்த போறோம்னு சொல்றாங்க. பண்ணணுமா வேணாமான்றதை நாங்க கிளாரிஃபை பண்றோம்னு ஈடியே வந்து பின்வாங்கி நாங்க கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அவருடைய வாதம் என்ன அப்படின்னா, அன்சர்டனிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரையல் இருக்கு. ஆமா, இன்னும் ட்ரையல் எப்ப ஸ்டார்ட் ஆகும் ட்ரையல்? ப்ரெடிகேட் அஃபென்ஸோட ட்ரையல். ப்ரெடிகேட் அஃபென்ஸோட ட்ரையல் ஸ்டார்ட் ஆகி இல்ல ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கக்கூடிய பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் எங்க ட்ரையல் இருக்கோ அந்த இடத்துல ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து செக்ஷன் 44 படி கிளப் ஆகி அந்த கிளப்பிங் மேல இந்த ட்ரையல் நடக்கணும். ரெண்டு சேர்ந்து நடக்கும். ஏன்னா எவிடன்சஸ் வந்து காமன் எவிடன்ஸா தான் ஒரே இடத்துல நடக்கும். சுப்ரீம் கோர்ட்ல ஈடி என்ன சொல்றாங்கன்னா, அந்த 3 FIR நாங்க தனித்தனி கேஸா நடத்த போறோம்னு சொல்றாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் நடத்த முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்றாங்களா? நடத்த முடியாதுன்னு சொல்லல. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, ஆஸ் an observation ஃபர்ஸ்ட் லெவல்ல ப்ரெடிகேட் அஃபென்ஸ் மூணுத்துக்கும் தான் நீங்க பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா இல்ல ஏதோ ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எடுத்து ரெண்டை விட்டுருவீங்களா அப்படிதான் கேக்குறாங்க. அதுக்கு பதில் ஈடி என்ன சொல்லிருக்கோம், இல்ல இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் தான் நாங்க பார்க்கணும்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கு சார்ஜ் ஷீட் இருக்கு. அந்த சார்ஜ் ஷீட்டை நாங்க ஸ்ப்ளிட் பண்றதுக்கு பண்ண போறோமா இல்லையா அதுதான் அவங்க அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க பண்ண முடியும்னு. பட் क्वेश्चन ஆஃப் லா என்னன்னா, பண்ண முடியுமா முடியாதாங்கிறதே ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே சார், பண்ண முடியுமா சார்? சார்ஜ் ஷீட்டை ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா? CRPC என்ன சொல்லுது? இல்ல கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா there is no explicit provision. ஓகே. ப்ரொவிஷன்ல வந்து சார்ஜ் ஷீட் அப்புறம் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் தான் சொல்றாங்க. போட்ட சார்ஜ் ஷீட்டை ஸ்ப்ளிட் பண்றதுக்கான உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ எந்த கிளாரிஃபிகேஷனும் இல்லை. ஓகே. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன டிசைட் பண்றாங்க இல்ல டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்து தான் நம்ம வந்து எப்படி வந்து எவல்யூஷன் ஆகுதுன்னு நம்ம பார்க்க முடியும். ஸ்ப்ளிட் பண்றதுக்கு பர்மிஷன் இருக்கா இல்லையா, அந்த முடிவை ஈடி எடுத்தாங்கன்னா அது அப்பல்ட் ஆகுமா ஒன்று. ரெண்டாவது செக்ஷன் 44 கிளப்பிங் இருக்குல்ல தாமரை, செக்ஷன் 44 கிளப்பிங்கும் விஜய் மதன் லால் சௌத்ரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் சில கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. செக்ஷன் 44 என்ன, எங்க ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எங்க பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் நடக்குதோ ஸ்பெஷல் கோர்ட் நடக்குதோ அங்கதான் ப்ரெடிகேட் அஃபென்ஸும் கிளப் ஆகணும்னு சொல்றாங்க. இப்போ இந்த கிளப்பிங் பண்றதுனால ஒரு சில கேஸ்ல பாத்தீங்கன்னா மெஜிஸ்ட்ரேட்ல நடக்கிற கேசஸ் டக்குன்னு எடுத்து பிரின்சிபல் செஷன் கோர்ட்ல நடக்கும் பொழுது ஃபியூச்சர்ல ரைட் டு அப்பீல் ஆகப்பட்டது ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கு மெஜிஸ்ட்ரேட்ல இருந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மூவ் பண்றதுனால PMLAல ரைட் டு அப்பீல் இஸ் லாஸ்ட் இன் ஒன் லெவல். டைரக்டா ஹைகோர்ட் தானே போய் ஆகணும். அப்போ இந்த கிளப்பிங்னால ரைட் டு அப்பீல் லூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு விஜய் மதன் லால் சௌத்ரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அதுல செக்ஷன் 44 கான்ஸ்டிடியூஷனலா கொஸ்டின் பண்ணி ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து வயலேட் ஆகுதுன்னு. ஓகே. அதுக்கு டிசைட் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அப்பீல்ல ஒரு லெவல் ஃபெயில் ஆகுதுங்கிறதுனால அப்பீல் போயிருக்காங்க. பண்ணலாம்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கு வந்து அன்டூலே கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்லயும் கல்யாண் சிங் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அவருடைய கேஸ்லயும் யூபி சீஃப் மினிஸ்டர் அவரோட கேஸ்லயும் வந்த அப்சர்வேஷன் பாத்தீங்கன்னா அது அலௌட் அப்படிங்கிற அப்சர்வேஷன் தான் இப்போதைக்கு ஸ்டாண்டிங்ல இருக்கு. இந்த மாதிரி கிளப்பிங்னால மட்டுமே செந்தில் பாலாஜி அவருடைய கேஸ் வந்து இப்போ பல கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் ஆயிருக்கு. அப்போ கிளப்பிங்ல 2 கொஸ்டின் இருக்கு. அந்த கிளப்பிங் அதாவது ப்ரெடிகேட் அஃபென்ஸும் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டும் ஃபர்ஸ்ட் லெவல்ல செஷன்ஸ் கோர்ட்ல கிளப் பண்ண முடியுமா? செக்ஷன் 44 படி அது என்ன கிளப் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கிளப் பண்ணது விஜய் மதன் லால் சௌத்ரியில கான்ஸ்டிடியூஷனலா வேலிட்னு சொல்லியும் ஏன்னா ஸ்பெஷல் ஆக்ட் இருந்து CRPC இருந்தா செக்ஷன் 65 செக்ஷன் 71 அந்த 2 செக்ஷனும் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஓவர் ரைடிங் ப்ரொவிஷன் எது ஸ்பெஷல் ஆக்ட். அதனால செக்ஷன் 44 படி அந்த கிளப்பிங் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கு. ஓகே. ஆனா எது கிளாரிஃபை ஆகாம இருக்குன்னா 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு. 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ் 3 FIR. அந்த 3 FIR கிளப் பண்ணி PMLA கொண்டு வந்தாங்களா இல்ல 3 FIRல ஏதோ ஒரு FIR ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கு மட்டும்தான் PMLAல
கொண்டு வந்திருக்காங்களான்றது முக்கியமான ஓகே கொஸ்டின். சார், இப்போ இடியை பொறுத்த வரைக்கும் 3 எஃப்ஐஆரையும் ஒண்ணா கம்பைல் பண்ணி ஒரே இசிஐஆர் போட்டு ஒரே ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களா இல்ல தனித்தனியா போட்டிருக்காங்களா சார் செந்தில் பாலாஜி கேஸ்? இப்போ என்னன்னா இசிஐஆர் பொறுத்த வரைக்கும் வெளியிலேயே வராது, அது உங்களுக்கு தெரியும். ஆமா, தட் இஸ் இன்டர்னல் டாக்குமெண்ட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அதனால அவங்க 3 இசிஐஆர் போட்டிருக்காங்களா இல்ல 2 போட்டிருக்காங்களா இல்ல 1 போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது இட்ஸ் a private to the department. அப்படி இருக்கும்போது கோர்ட்ல சொல்லும்போது அவங்க சார்ஜ் ஷீட் Split பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. சொல்றாங்கன்னா ஒரே ஒரு இசிஐஆர் தான் போட்டிருக்கலாமோங்கிற ஒரு சந்தேகம் அப்படிங்கறத நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப ஸ்பிளிட்டிங் ஆஃப் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிற அந்த வேர்ட் வரதுனால அப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் என்ன, ஒரு இசிஐஆருக்கு ஒரு சார்ஜ் ஷீட் தான். அப்ப அந்த சார்ஜ் ஷீட்டை 3ஆ உடைக்கணும்னா 3 இசிஐஆர் இருக்கா அப்படின்ற அடுத்த கேள்வி வரும். அப்ப அந்த கொஸ்டின் ஆஃப் லால டிராவல் ஆகும். அதனால 3 predicate offense கிளப் பண்ணாங்களா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் ஆஃப் லா வந்து இசிஆர் வந்து 1 இருக்கா இல்ல 3 predicate offenseக்கு 3 இருக்கா. இந்த 2 கிளாரிஃபை ஆனதுக்கு அப்புறம் predicate offense ஒரு சமயம் ஒரு predicate offenseக்கு ஒரு சார்ஜ் ஷீட்டை ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா எந்த predicate offenseக்கு முதல்ல ட்ரையல் நடக்கும். ஓகே சார், ஆனா இடியை பொறுத்த வரைக்கும் 3 எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் இசிஐஆர் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இந்த 3 எஃப்ஐஆரையும் நாங்க தனித்தனியா ட்ரையல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி இருப்பதாக தகவல் சார். அது உண்மையா சார்? அது அதாவது வந்து இப்போ ஏன் அந்த ட்ரையலுங்கிற வார்த்தை இப்போ வருதுன்றது தான் பாயிண்ட். ஓகே, சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் ட்ரையல் நடத்தணும். ஆமா, ட்ரையல் நடத்தணும்னாக்க நடத்த வேண்டிய இடமும் நம்மளுக்கு தெரியும், பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட். பிகாஸ் செக்ஷன் 44 கிளப்பிங்னால தாமரை செக்ஷன் 44 கிளப்பிங் வந்து கான்ஸ்டிடியூஷனல்னு விஜய் மதன் லால் சௌத்ரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால அப்பீல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அதனால அது கிளாரிஃபை ஆயிடுச்சு. ஆனா எப்ப ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும், எந்த ட்ரையல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும், இந்த 2 क्वेश्चनக்கு தான் பதில் வந்து பிஎம்எல்ஏ ட்ரையலா இல்ல வந்து predicate offense ட்ரையலா. ஒரு மேத்தா அவர்கள் என்ன சொல்றாரு, சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஒரு சமயம் predicate offense ட்ரையலே ஸ்டார்ட் ஆலாட்டியும் பிஎம்எல்ஏ ட்ரையல ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் சொல்லி பண்ண முடியும். சோ அதுதான் சொல்ல வரேன். எவிடன்சஸ் வந்து காமனா இருக்கும் பொழுது, ஒரே இடத்துல கிளப்பா இருக்கும் பொழுது நீங்க வந்து predicate offense உடைய ட்ரையல முடிக்காம எப்படி பிஎம்எல்ஏ ட்ரையல எடுத்துப்பாங்க அப்படிங்கிற क्वेश्चन இருக்கு. parallel நடத்தணும்ங்கற அந்த क्वेश्चनும் இருக்கு. ஓகே, இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சார் சொல்றாங்க, அந்த 2 predicate offenseயும் இடிக்கு பிஎம்எல்ஏ ட்ரையலையும் ஒண்ணா நடத்துமா இல்ல தனித்தனியா நடத்தணுமான்னு என்ன சொல்ல வராங்க இத பொறுத்து? இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து வெரி கிளியரா இடி கிட்ட ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் வாண்ட்ஸ் டு நோ தி ஸ்டேட்டஸ். என்ன ஸ்டேட்டஸ்னா சார்ஜ் ஷீட் ஒரு சார்ஜ் ஷீட்டா இல்ல சார்ஜ் ஷீட்டை ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்லும் பொழுது 3 இசிஆர் இல்ல இருக்கா அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் இடி கொடுத்தா தான் தெரியும். ஓகே, ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்சர்வேஷன் எதுக்காக இந்த கேள்வியை இடி கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா இது வந்து பெயில் அப்ளிகேஷன் இருக்கு. அப்போ ட்ரையல் எப்ப ஸ்டார்ட் ஆகுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அன்சர்டனிட்டி ஆஃப் ட்ரையல் கண்டக்ட் பண்றது இருந்தால் பல நாட்கள் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் தெரிஞ்சா அப்போ நான் அன்சர்டனிட்டி ஆஃப் த ட்ரையலை பேஸ் பண்ணி இப்போ ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆஃப் பெயில் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்ல மாறிக்கிட்டு வருது. முன்னாடிலாம் எக்கனாமிக் ஆஃபென்ஸ்லாம் என்ன இருந்தது, ஜெயில் இஸ் a norm, bail is an exception. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்சர்டனிட்டி ஆஃப் ட்ரையல் இருந்தா ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் வந்து கொடுக்கறது இல்ல. ஆமா, அதனால பாலாஜி கேஸ்லயும் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் இருக்குல்ல, அதனால பெயில் கிராண்ட் பண்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை பெயில் கொடுக்கணுமா வேணாமா, பெயில் கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஸ்பீடி ட்ரையல் எப்போ வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க. பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது வந்து அபெக்ஸ் கோர்ட் தான், சுப்ரீம் கோர்ட் தான். nobody can predict, nobody can speculate about it. It's only the power of the court to decide. ஸோ இப்போ கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்போ நீங்க வந்து ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ட்ரையல் வந்து தள்ளி போச்சுன்னா பெயில் கொடுக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்திருக்காங்கன்னு நாம எடுத்துக்கலாம். இல்ல இப்போ நீங்க வந்து ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் பாருங்க, பாஸ்ட் ட்ரெண்ட் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். நீங்க ஹேமந்த் சோரன் கேஸ் எடுங்க, மணிஷ் சிசோடியா அவர்களுடைய கேஸ் எடுங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலோட கேஸ் எடுங்க, கவிதா அவங்களுடைய கேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பல பெட்டிஷன்ஸ் வந்து இப்போ பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்டின் சாண்டியாகோ லாட்டரி அவருடைய வந்து ஸ்டேவில் இருக்கு. காரணம் என்ன, predicate offense எப்போ முடிகிற வரைக்கும் பிஎம்எல்ஏ ட்ரையல் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அப்போ இந்த கொஸ்டின் ஆஃப் லா ஆகப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ சுப்ரீம் கோர்ட் வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான அப்சர்வேஷன் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது nobody can predict. It is the sole power of the Supreme Court. சுப்ரீம் கோர்ட்டோட ஜுடிஷியரியோட பவர், அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு சொல்ல முடியும். ஓகே சார், நீங்க மார்டின் கேஸை வந்து இங்க கோட் பண்ணீங்க. மார்டின் கேஸை பொறுத்த வரைக்கும் predicate offenseல ட்ரையல் ஆரம்பிக்கவே இல்லை, அதனால வந்து இடி ட்ரையலை வந்து ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இஷ்யூ வந்து செந்தில் பாலாஜி கேஸுக்கு பொருந்த வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இங்கேயுமே வந்து
ப்ரெடிகேட் அஃபென்ஸோடைய ட்ரையல் ஸ்டார்ட் ஆகலை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி வந்து இடி ட்ரையல் நடக்கலாம்னு ஒரு கேள்வி ஒன்று எழுதே சார். ஆக்சுவலாக செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கொஸ்டினை வந்து லோவர் கோர்ட் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து முடியாத தருணத்தில் அதில் என்ன ஜட்மெண்ட் வரும், கன்விக்ஷனா அக்விட்டலா என்ன வரும்னு தெரியாத தருணத்தில் எப்படி வந்து ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங்கோட ட்ரையல் நடத்த முடியும்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அது மேலே ஹைகோர்ட்டுக்கு வந்து சப்சிக்வெண்ட் அப்புறம் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அது மேலே வந்து இப்போ ஹைகோர்ட்டில் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறது ஸ்டேல இல்லை, ஸ்டேக்காக அவர் போல பெயிலுக்காக போயிருக்காரு. பெயிலில் இந்த கிரவுண்ட்ஸ் ஆர்கியூ பண்ணப்படுது. அப்போ இந்த கிரவுண்ட்ஸ் ஏன் ஆர்கியூ பண்ணப்படுது? அன்சர்டனிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரையல், பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அப்போ அன்சர்டனிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரையல் இருந்தா எப்போ ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகும்னு தெரியாத பட்சத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட விட்னஸஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இது எத்தனை வருடங்கள் ஆகும்னு தெரியாது அப்படிங்கிற அந்த கிரவுண்டெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் வைக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து அது தெரிஞ்சுக்கணும், ப்ரிசைஸாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு. உங்ககிட்ட சார்ஜ் ஷீட் நீங்கள் போட்டிருக்கீங்க, இந்த சார்ஜ் ஷீட்டுக்கும் எந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்கும் பொழுது சார்ஜ் ஷீட்டை நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணுவோம் மாட்டோமா அப்படிங்கிற டெசிஷனை வரக்கூடிய நாட்களில் சொல்கிறோம் அப்படின்னு இடி சொல்கிறாங்க. அதனால இந்த கொஸ்டினை நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது எப்படி வந்து இடி வந்து பதில் கொடுக்க போகிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும். தாமரை. ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை பொறுத்தவரைக்கும் என்ன நடந்துக்குங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக இடி டைம் கேட்டிருக்காங்க, நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டை ஸ்பிட் பண்ணலாமா வேணாமாங்கிற முடிவு வந்து சுப்ரீம் கோர்ட் தான் எடுத்திருப்பாங்க. தொடர்ச்சியாக வந்து இடி இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பின் வாங்கி கேட்டிருக்காங்க. இல்லை நடக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்து பேசினதுக்கு நன்றி. நன்றி தாமரை.